சின்ன டீம் 5 கோல் அடிக்கிறாங்க, அர்சனல் 0. என் ஃப்ரெண்டு தான் சேர்த்து விட்டாப்ல, அர்ஜுன் சஞ்சய் சேர்த்து விட்டான். அர்சனல் ஃபாலோ பண்ண அவன் என்னன்னா ஏ ஃபார் அர்சனல் எடுத்துக்கங்கன்னா ஃபுட்பால் பத்தி ஏதோ ஒரு டீம் அப்படின்னு அவ்வளோ ஜாலியாக தான் உள்ள வந்தேன். என்னடா 5 கோல் போட்டு தோத்துட்டோம், அதெல்லாம் அப்படிதானே ட்ரஸ்ட் தான். அதாவது ஜெயிப்பாங்கன்னு ஐடியா இல்லை, ஏன்னா மேன் சிட்டி எல்லாம் ஜெயிக்க திருப்பி ஒருத்தன் பிறக்கணும். மேன் சிட்டியோட விளையாண்டாலே தெரியுங்க, அந்த டீம் விளையாடும் போது நமக்கு ஃபுட்பால் தெரியாதவங்க கூட இவங்க மட்டும் தனியா தெரியுறாங்க. கப்பு ஜெயிக்காதுன்னு சொல்லி ஒரு குட்டியான தோத்துருவாரு மெஸ்ஸி, கரெக்டாக தோத்துருவா உட்கார வச்சு உட்காந்து பார்த்தோம். கரெக்டாக அந்த கோலி அந்த காலை வச்சு ஒன்று பிளாக் பண்ண எம்பாப்பே கோல் இல்ல. ஆனா அப்புறம் சொல்றாங்க அந்த கோலிக்கு நம்ம அதான் எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஒரு பால் இருக்குன்னா ஒருத்த அடிப்பான், இன்னொரு காலுக்கு போகும், இன்னொரு காலுக்கு போகும், 5 காலுக்கு போய் கோலுக்கு போகும். மெஸ்ஸி காலுக்கு எல்லாம் தராது, அதுவே எடுத்துக்கிட்டு போகும். ஃபுட்பாலே தெரியாதுக்கு அதை மட்டும் காட்டுவேன் பாரு, ஆமாண்ணே ஒத்தாளா போறானே இதுதான்டா கோட்டுன்றாங்க. ஒரு ரேட்டிங்கே போட்டாங்க, சாலிபா இல்லாத மேட்ச் 90% தோத்துட்டு வராங்க. அந்த பையன் வேற, எனக்கு அப்பவும் புரியல என்ன டிஃபென்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஒவ்வொரு மேட்சா பார்க்க தான் அவன் எப்படி பந்து எடுத்து இந்த பக்கம் அனுப்பிச்சுட்டு இருக்கு. எனக்கு அது புரியவே இல்லை. நீயே சொல்லு, செகண்ட் பிளேஸ் தானே வந்திருக்கோம், அந்த பையன் ஃபெயில் கிடையாது, ஏன் செகண்ட் வந்து தேர்ட் ஃபோர்த் எல்லாம் ஏன் எங்களை கேட்குறீங்க? பாரு 6th எங்களுக்கு கலாய்க்குது. என்ன பிரச்சனைனா செகண்ட் 6th ஒன்றும் கிடையாது, ஆனால் ஏன் செகண்ட் வந்து 6th கேட்கும் போது என்ன பண்றது? இப்போ அதுதான் என்ன பிரச்சனை, அது என்ன ஃபுட்பால், அது என்ன மேட்டர்? செகண்ட் வந்து எதுவும் கப்பு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். ஷோல வந்து ஒரு இது ஸ்டாட்ஸ் பேசுவாங்க, அந்த ஸ்டாட்ஸ் நம்பர் 1 ஹென்ரியா தான் இருப்பாரு. யார் நான் தான் என்ன சிம்பிளா உட்கார்ந்திருக்கு இவ்வளவு வேலை பண்ணிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஆங்கர் நினைச்சேன். அப்படியே இதுதான் பெரிய வர பிளேயர்ஸ் எல்லாம் ஆங்கரை பார்த்து ஃபேன்ன்றாங்க. ஓ அப்பதான் புரிஞ்சுது பெரிய தலையாது சொல்லிட்டு. ஒன் இண்டியா ஹவுஸ் அட் நேயர்களுக்கு வணக்கம். பிரீமியர் லீக் முடிஞ்சிருக்கு, ஒரு முக்கியமான டீமோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆர்சனல். ஐயோ வேற டீமே கிடைக்கலையா? இல்லை ஃபர்ஸ்ட் இல்லை, அதாவது முதல்ல ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா முதல்ல இருந்தீங்க ரொம்ப நாளா. சரி அதனால ஓகேமா ஓகே. இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் என்ன பார்க்கணும் நினைக்கிறேன், ஆர்சனல் வந்து கடைசி ஒரு 2 சீசனாக பயங்கரமான இதில் இருக்கிறாங்க. நான் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரியான ஒரு இதை பார்த்ததில்லை. ஆர்சனல் வந்து இந்த மாதிரி ஒரு த்ரெட்டனிங்கான ஒரு டீமாக, ஒரு ஸ்கேரியான டீமாக பார்த்ததில்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஆர்சனல் ஃபேனா வந்திருக்கீங்க? எனக்கு என்னன்னா நான் பார்க்க ஆரம்பிச்சதே இந்த 2 வருஷமா. ஸோ அதனால எல்லாரும் என்ன இப்படி பயங்கரமா இது விளையாடுறாங்கண்ணே, இல்லைன்னா இப்பதான் விளையாடுறாங்க. ஓ நமக்கு தெரியாதுல்ல ஹிஸ்ட்ரிலாம். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொருத்தங்களா படித்தேன், பழைய டைம்ல எப்படி இருந்தாங்க அதெல்லாம் படிச்சுட்டு ஓகே இப்போ தேவலாம் போல இப்போ அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது அப்போ இவரு இல்ல, இந்த மேனேஜர் அர்டேட்டா இல்ல, வேற ஒருத்தர் இருந்தாரு. சின்ன டீம் 5 கோல் அடிக்கிறாங்க, அர்சனல் 0. என் ஃப்ரெண்டு தான் சேர்த்து விட்டாப்ல, அர்ஜுன் சஞ்சய் சேர்த்து விட்டான். அர்சனல் ஃபாலோ பண்ண அவன் என்னன்னா ஏ ஃபார் அர்சனல் எடுத்துக்கங்கன்னா ஃபுட்பால் பத்தி ஏதோ ஒரு டீம் அப்படின்னு அவ்வளோ ஜாலியாக தான் உள்ள வந்தேன். என்னடா 5 கோல் போட்டு தோத்துட்டோம், அதெல்லாம் அப்படிதானே ட்ரஸ்ட் தான் இது மாத்திக்கிட்டு சேர்ந்துட்டோமான்னு. ஏன்னா ஃபேஸ்புக்ல பயங்கரமா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏனே அர்சனல் சூஸ் பண்ண என்கிட்ட கேட்டுருக்கலாம்லான்னு. நான் ஓப்பனா வர சொல்லிட்டேன்னா மாத்த கூட முடியும், மாத்த முடியாது, ஆப்ஷன்லாம் மாத்த முடியாது. இப்போ என்ன பண்றது? இல்ல ஏன்னா எனக்குமே தோணுச்சு, ஐயோ யாராவது நம்ம பிடிச்ச ஆர்சனலுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு. பார்சிலோனா போன்றாங்க, இப்போ பார்சிலோனா மேட்ச் டிவில வராதரா, நான் சேனலுக்காக தான் ஒரு டீம் சூஸ் பண்ணேன், அதனால சரி விட்றா ஏ ஃபார் அர்சனல் வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டேன். அப்புறம் அப்படிதான் போச்சு. அப்பதான் கரெக்டாக மேனேஜர் மாறுறாப்புல கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுது. நான் அந்த லைவா பார்த்தா மாதிரியே இருந்துச்சு, ஒரு ரொம்ப வீக்கா இருந்த டீமை வந்து எப்படி நல்லா வராங்கன்னு. நான் கரெக்டாக ஃபுட்பால் பார்க்குற டைமும் அர்சனல் நல்லா வருதுனால எனக்கு கொஞ்சம் பயங்கர ஹாப்பி தான். பரவாயில்ல, ஒரு குட் சாம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம், லக்கி சாம் அந்த மாதிரி. ஆமா நல்லா இருக்கு, 1.5 மணி நேரத்துல மேட்ச் முடிஞ்சிருது. அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, பெரிய பிபிலாம் இல்ல, கடைசி ஒரு 6 பாலுக்கு 20 கிடையாது, ஜெயிப்பாங்களோ தோப்பாங்களோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரிஞ்சிடும். ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி கிடையாது, 1.5 மணி நேரம் உட்காந்து அதனால ஈஸியா இருக்கு அதுல போயிடலாம். இல்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது நீங்க ஆர்சனலுக்கு இந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்களா? எதுவும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஆர்சனல் மேல உங்களுக்கு? இருந்துச்சு, இவ்வளவுலாம் இல்ல. இவ்வளவுலாம் இல்ல. ஏன்னா போன வருஷம் தான் செகண்ட் வந்திருந்தீங்கல்ல, அப்புறம் என்ன செகண்ட் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. டீம்ல அது பெரிய ஆளுங்கெல்லாம் போயிட்டாங்க, வெறும் சின்ன ஆளுங்க தான் இருந்தாங்க. சேர்த்தவங்களும் எதுவும் பெருசா பண்ணாம இருந்தாங்க. ஒரு கரெக்டா இவரு அது கை ஹேவர்ட்ஸ்னு ஒருத்தர் 60 மில்லியனுக்கு வாங்கினாங்க, அவர் ஒண்ணுமே ஆடல, எதுக்கு காசு கொடுத்து வாங்கினாங்கன்னு அந்த ஒரு பயம் இருந்துச்சு. இவர் அஜூரியன் டிம்பர்னு ஒருத்தர் வாங்கினாங்க, கால் அடிபட்டு உட்காந்துக்கிட்டாரு. எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் புரியல. இவர் சாக்கா டெய்லி அவன் ஆடி திடீர்னு சாக்காக்கு ஏதாவது ஃபீவர் வந்துச்சுன்னா அர்சனல் என்ன ஒரு மாதிரி பயம் இருந்துச்சு. ஸோ அதாவது ஜெயிப்பாங்கன்னு எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா மேன் சிட்டி எல்லாம் ஜெயிக்க திருப்பி ஒருத்தன் பிறக்கணும். அதான் நான் என்கிட்ட ஒரே நல்ல விஷயம், அர்சனல் ஃபேனா இருந்தாலும் நான் தான் சொல்லில பல்பு பார்க்க மாட்டேன், ப்ராக்டிக்கல் தெரியும். ஓகே ஜெயிப்பாங்க தோப்பாங்க அந்த ஒரு இது இருந்துச்சு. அது இன்னும் செய்யணும், ஏன்னா அவங்க மேன் சிட்டியோட விளையாண்டாலே தெரியுங்க, அந்த டீம் விளையாடும் போது நமக்கு ஃபுட்பால் தெரியாதவங்க கூட இவங்க மட்டும் தனியா தெரியுறாங்க மாதிரி
இருக்கும். அந்த ஃபோர்ஸ் அந்த பெப்பு அது வேற ஒண்ணு. ஸோ அதனால சரி விடுங்க, புரியல. இல்ல என்னன்னா இந்த பெப்பு வந்ததுல இருந்து நாங்க கொஞ்சம் மோசமாயிட்டோம் செல்சி. ஓகேயா? இல்லைங்க, அது மேனேஜர்னா என்ன எனக்கு ஒன்றும் ஃபர்ஸ்ட் தெரியாது, மேட்ச் பார்க்கும்போது தெரியாது. பசங்க நான் கேட்பேன், பிளேயர்ஸ் தான் விளையாடுறாங்களே, மேனேஜர் என்ன சொல்ல சும்மா கத்திக்கிட்டு இருக்கான். பிளேயர்ஸ் இல்லைண்ணே, நல்ல பிளேயரா கூட ஒரு டீம்ல இருக்கலாம், ஒரு மேனேஜர் தான் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணுவான். அப்படியே அதுலடா இருக்கு. அப்புறம் தான் பார்த்தா இன்டர்வியூல எல்லாம் கத்துவாங்கல்ல, அவன் விளையாடுறான் அறிவில உனக்கு, ஓ இதுதான் மேனேஜர், ஓ டைரக்டர் வேலையா, இவ்வளவு பெரிய ஹீரோ இருக்காது. இப்ப இந்த ஆர்கெஸ்ட்ரால சென்டர்ல இருந்து கண்டக்டர் பண்ணிருவாங்க, ஏன்டா அங்க எல்லாம் ஊதிட்டு இருக்காங்க, இவன கையாட்டிக்கிட்டு இருக்கான் புரிஞ்சுது. ஆனா அதானே சொல்லுவாங்க, பெஸ்ட் பிளேயர்லாம் ஒரு கிளப்ல இருப்பாங்க, டீம் ஜெயிக்காது. அந்த 11 பேர் மைண்ட் செட் ஒருத்தன் கொண்டு வரணும்னா அதான் மேனேஜர். அப்புறம் புரிஞ்சுது. அப்புறம் அட்டேட் அவர் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தேன், அவர் எப்படி இருக்காரு, ஆளுங்க எப்படி தூக்குறாரு, எப்படி உள்ள ஒருத்தனை சேர்க்கிறாரு, கோஆர்டினேட் பண்றாருலாம் சொல்லிட்டு ரைட்டு நல்லா இருக்கே ஃபுட்பால். நைஸ். அதனால கொஞ்சம் ஜாலியா போச்சு. நீங்க ஃபுட்பால் பார்க்கும்போது வேர்ல்ட் கப்லாம் பாத்தீங்கல்ல, வேர்ல்ட் கப்லாம் ஒரு ஃபுட்பால் ரசிகரா தான் பாத்தீங்க. ஃபுட்பால் ஆமா ஆமா. அதெல்லாம் எப்படி போன முறை வேர்ல்ட் கப்லாம் நான் பார்க்கும்போது ஃபுட்பால் பார்க்கல, ஏன்னா அந்த பக்கமே நான் போல. ஓகே 2018 வேர்ல்ட் கப். இந்த மாதிரி இந்த ரீல்ஸ்லாம் பார்த்து மெஸ்ஸி யாரு அப்புறம் புரிய ஆரம்பிச்சிட்டு இந்த இந்த முறையே எனக்கு பயங்கரமான அந்த இதுல படப்படன்னு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. ஆனா என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து மெஸ்ஸியோட பைத்தியம். எப்படின்னா அவர் எந்த கிளப்லாம் போறோ அந்த கிளப்பை ஃபாலோ பண்ணுவார். அவர் கிளப் ஃபேன் இல்ல, மெஸ்ஸியோட ஃபேன். அவர் வந்து பார்க்கவே மாட்டேன்டார் ஃபைனல்ஸ். இல்ல பெனால்ட்டிலாம் நெஞ்சு பிடிச்சிட்டு போயிட்டாரு. சரி நீ வா, எப்படியும் கப் ஜெயிக்காதுன்னு சொல்லி ஒரு குட்டியான தோத்துருவாரு மெஸ்ஸி, கரெக்டாக தோத்துருவா உட்கார வச்சு அப்புறம் உட்காந்து பார்த்தோம். கரெக்டாக அந்த கோலி அந்த காலை வச்சு ஒன்று பிளாக் பண்ண எம்பாப்பே கோல் இல்ல. ஆனா அப்புறம் சொல்றாங்க அந்த கோலிக்கு நம்ம சரி அர்சனல் ஆகுதோ, எனக்கு அதுதான் புரியாது. கிளப்ல ஒரு மாதிரி திட்டுறாங்க, நாட்டுக்கு ஒரு மாதிரி விளையாடுறான். அது கொஞ்சம் கஷ்டம். ஃபைனல்ஸ் மட்டும் தான் பார்த்தேன், எனக்கு அப்படியே பிபி அரிச்சு. ஆனா மெஸ்ஸி ஜெயிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆமா நீங்க சீரியஸா சொல்றதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2014ல தோத்துட்டாரு ஃபைனல்ஸ்ல போயிட்டு. தோத்ததுக்கு அப்புறம் அப்படியே மைண்டே அப்செட் ஆயிருச்சு. நேத்து ஒருத்தன் கேட்டிருந்தான், முன்னா நீங்க ரொம்ப டாக்ஸிக்காவே இல்லையா, ஒரு ஃபுட்பால் ஃபேனுக்கு இவ்வளோ டாக்ஸிசிட்டி எல்லாம் இருக்கு, இவ்வளோ அமைதியான இருக்க மாட்டாங்க. இல்ல எங்க கோட் மெஸ்ஸி வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ணதுல இருந்து நாங்க காம் ஆயிட்டோம், ஏன்னா எங்களுக்கு எங்க ஆள் வின் பண்ணிட்டாரு அது போதும் அப்படின்ற மாதிரி. அதான் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நிறைய ரீல்ஸ்லாம் வரும், நிறைய மேட்ச் எல்லாம் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபுட்பால் பார்க்காதவங்க ஏன் மெஸ்ஸின்னு கேட்பாங்க, எதுக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு. எல்லா மேட்சும் பார்த்துட்டீங்கன்னா அப்பதான் அவரை ஏன் தனியா பேசுறாங்கன்னு தெரியும். அவரை மாதிரி பிளேயரை வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க முடியல. அதை எப்படி ரொம்ப சிம்பிளா சொல்லணும், ஒரு பால் இருக்குன்னா ஒருத்தர் அடிப்பான், இன்னொரு காலுக்கு போகும், இன்னொரு காலுக்கு போகும், 5 காலுக்கு போய் கோலுக்கு போகும். மெஸ்ஸி காலுக்குலாம் தராது, அதுவே எடுத்துக்கிட்டு போகும். ஃபுட்பாலே தெரியாதுக்கு அதை மட்டும் காட்டுவேன் பாரு, ஆமாண்ணே ஒத்தாளா போறானே, இதுதான்டா கோட்டுன்றாங்க. இல்ல அதான் என்னன்னா இப்போ ரொனால்டோவும் போவாரு, அதுக்குள்ள வரல, நான் மெஸ்ஸியை பத்தி மட்டும் தான் பேசுறேன். இவ்வளவு டிப்ளமேட்டிக்கா ஒன்ற அவசியம் இல்லை நினைக்கிறேன், நீங்க அடிச்சிருங்க பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். இல்ல இப்போ இந்த சீசனோட உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க சொன்னீங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை, ஆர்சனல்லாம் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இப்போ உள்ள பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஓகேயா? 89 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனோம் அப்படின்னா போன வருஷம் மேன் சிட்டி வந்து 89 பாயிண்ட், கோல் டிஃபரன்ஸ் 61. இந்த வருஷம் ஆர்சனலுக்கு 89 பாயிண்ட், கோல் டிஃபரன்ஸ் 62. இந்த பெர்ஃபார்மன்ஸை போன வருஷம் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கப்பு தெரியுமான்னு தெரியல. இல்ல இன்னும் கொஞ்சம் விளையாடணும், ஏன்னா சில சமயம் ரொம்ப இது சின்ன டீம் கிட்டலாம் தோப்பாங்க, ஏன்னே தெரியாது. இந்த மாதிரி கடைசி டைம்ல ஒரு டீம் கிட்ட ரெண்டு அதெல்லாம் அந்த மேட்ச்லாம் ஜாலியா பார்த்தேன். சின்ன டீம் போல திடீர்னு தோத்துட்டு போய் நிக்கிறாங்க. அந்த அதாவது ஒரு முறை பிரஷர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. சில டீம்ல பிரஷர் ஆனதா இன்னும் கோவமா ஆடுவாங்க, ஆர்சனல் அப்படியே விட்டுடும், அப்படியே பந்த விட்டுட்டு நல்லா திரும்ப டயர்ட் ஆயிட்டாங்க. அதனால ரெண்டாவது கோல் ரொம்ப ஈஸியா போயிடும் பாத்தீங்களா. அது ஜெயிச்சிருந்தா கொஞ்சம் கிட்டியாவது நாங்க வந்திருப்போம். சோ அதனால கப்புங்க அவங்களுக்கு, ஏன்னா எல்லாமே சின்ன பசங்கள்ல, அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ற ஆளுங்க உள்ள இல்ல, வயசான கைங்க உள்ள இல்ல. ஜோரிகினோன்னு ஒருத்தர் இருக்காரு, எப்பயோ தான் உள்ள வருவாரு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு விளையாடிட்டு இருந்தாரு. ஜீசஸ் ஒருத்தர் இருப்பாரு. அதை விட்டு எல்லாம் குட்டி பசங்க, அந்த பிபி ஒன்று ஆயிட்டு அப்படியே விட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடணும். அவ்வளவுதான். இல்ல இன்னொன்னு வந்து லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்க இந்த 2 வருஷம் தான் பெப்ப நீங்க தான் தோத்திட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு லிவர்பூல் தான் தோத்திட்டு இருந்தாங்க. அப்போ சொல்லுவாங்க மேன் சிட்டியோட ஒரு டைட்டில் ரேஸ்ல இருக்கும்போது ஒரு மேட்ச் பாயிண்ட விட்டுட்டா கூட அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவங்க விடவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா இல்ல இப்போ என்னன்னா ஒரு கடைசி ஒரு 2 மாசமா அவங்க எல்லா மேட்சுமே வின் பண்ணாதான் கப்புன்னு இருக்குது, அதே மாதிரி எல்லா மேட்சும் வின் பண்ணி கப் அடிச்சாங்க. எனக்கு எப்படிடா பண்றீங்க இதெல்லாம்? ஏன்னா செல்சி 2015-16 நினைக்கிறேன், சரியா தெரியல, 15-16 அந்த ஆண்டோனியோ கான்டே டைம்ல 13 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்ணுவாங்க. அது அப்ப ரெக்கார்டா இருந்தது 13 மேட்ச் அப்படின்ட்டு. பெப்ப வந்தாரு, 2வது சீசன்ல முடிச்சு போயிட்டாரு. இதைத்தான் நைட் ஃபுல்லா ஓட்டிட்டு இருந்தியாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. தனி ஸ்பீஷிஸ் இவரும், அவரோட இந்த ஸ்டூடண்ட் தானே நம்ம அர்டேட்டா, அதனால தெரியுது, அந்த ஃபியூரியஸ் தெரியுது. இல்ல இந்த சீசன் உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண பிளேயர் அப்படினா யாரை சொல்லுங்க? டெக்லன் ரைஸ் வாய்ப்பே இல்ல. 100 மில்லியன் ஆனங்க, என்னடா அவ்வளவு காசு தான் கொடுத்து ஏன்டா வாங்குவானுங்க என்ன ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா நல்லாவே தெரிஞ்சது கொடுக்கலாம். நடுவுல நின்னுக்கிட்டு இல்ல நல்ல கோல் அடிக்கிறதும் கஷ்டம் மிட்ல இருக்கிறவங்க, அதுவும் செய்யறாப்புல. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டெக்லான் ரைஸ் தான். இல்ல பொதுவாக என்னன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா இப்போ அட்டாக்கர் வந்து நல்லா விளையாடுறாருன்னா
தெரிஞ்சிடும் கோல் போடுறாரு ட்ரிபிள் பண்றாரு அதுன்ட்டு. டிஃபெண்டர்ஸ் வந்து இந்த கோல் லைன் கிளியரன்ஸ் பிளாக் பண்றது. மிட்ஃபீல்டர் வந்து நல்லா விளையாடுறான்னு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிங்க? ஓகே, நல்லா பார்த்தா எப்படி? எனக்கு என்ன கேள்வி ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் பார்க்கும் போதெல்லாம் என்ன வந்து வரும் கோல் போட போறோம், இது ஏன் மூணா பிரிச்சிருக்காங்கன்னு கேட்டேன். அப்புறம் இது கேட்டேன், சரி அங்க ஒருத்தன் அடிக்கிறான் அவன் தானே ஃபேமஸ் ஆவான், அப்ப இவங்க எல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டேன். அப்போ சஞ்சய் சொன்னா இல்லனே விளையாடும் போதே உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும், காலேஜ்ல சின்ன வயசுல விளையாடும் போதே நம்ம இது பண்ணா கரெக்டா இருக்கும்னு. மிட்ஃபீல்டர்ல இருக்கவங்க தான் அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு அப்போ புரியல. அவர் தானே கேமே அவங்க தான் டிசைன் பண்றது, உங்களுக்கு இந்த பக்கம் தரதும் வந்து அந்த ஆள் பார்க்கணும், இந்த பக்கம் போகாம இருக்கிறதும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீக்கான டீமே மேட்ச் என்கிட்ட காட்டினான். அப்ப இவர் தாமஸ் பார்ட்டியா தான் மெதுவா இருப்பாரு, அவர் இல்லாத மேட்ச் ஒன்று காட்டினான். பந்து அந்த பக்கம் போவே இல்லை கோல் அடிக்கிறவங்க கிட்ட. அப்புறம் இவங்க தானே எடுத்து இங்க தரணும். எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, ஓகே நடுவில் நிக்கிறவங்களோட ப்ரெஷர் ரொம்ப பெருசு. ஆனா பார்க்க அவங்க பெரிய பிளேயர் மாதிரிலாம் தெரியாது. ஆனா அவன் அப்படி ஒருத்தன் இல்லைன்னா அவங்க மேட்ச் மாறுறதே நீங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் தான் ரைஸ் வரும்போது தான் எனக்கு தெரியுது அந்த இடம் வந்து கலகலன்னு முக்கியம் அவங்க மிட்ஃபீல்டருங்கிறது அப்படின்னு. ஆனா டெக்லன் ரைஸ் டீம் டோட்டலாவே ஒரு டைனமிக்ஸே மாத்துறது. அந்த ப்ரெஷர் டோட்டலா இருக்காது. பார்ட்டி வந்தாலும் அவ்வளவு வித்தியாசம் தெரியும். ஏன்னா ரொம்ப வருஷம் விளையாண்ட அனுபவத்துல ரொம்ப அசால்ட்டா அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுதான் அது தெரிஞ்சது. போன வருஷம் ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், சாலிபா மட்டும் ஃபுல் ஃபிட்னஸ் இருந்திருந்தா நாங்க கப்பு. இந்த டைம் சாலிபா ஃபுல் ஃபிட்னஸ்ல தான் இருந்தாரு. ஒரு ரேட்டிங்கே போட்டாங்க, சாலிபா இல்லாத மேட்ச் 90% தோத்துட்டாங்க. அந்த பையன் வேற. எனக்கு அப்பவும் புரியல என்ன டிஃபென்ஸ்ல என்ன இருக்குன்னு நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஒவ்வொரு மேட்சா பார்க்க தான் அவன் எப்படி பந்து எடுத்து இந்த பக்கம் அனுப்பிச்சிட்டு இருக்கான். சிலது இன்னொரு விஷயம் என்னன்னா, டிஃபெண்டர்ஸ் வந்து கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸா இருந்துட்டாங்க. ரொம்ப குவாலிட்டியான டிஃபெண்டர்ஸ்னா எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும் அவங்க பண்ற வேலையெல்லாம். ஏன்னா ஓடி கால டாக்கிள் பண்றது அந்த மாதிரி எந்த வேலையும் இருக்காது. நீட்டா வருவாங்க, பால் எங்க வரும்னு தெரியும், வந்து கரெக்டா பால் தட்டிட்டு சாலிபா கிட்ட அது இருக்கும். அது உண்டு, நான் இருக்கேன்னு காட்டிக்காது. அவ்வளவுதான். அந்த மாதிரி அந்த இது வர்றதுனால இவன் என்ன விளையாடுறான் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பாக்கும்போது அந்த ஒரு விஷயம் ஃபுட்பால் ஃபுல்லா பாக்குறவங்களுக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க அவன் நல்லா செய்யறானே, அதானே அவ்வளவு ஈஸியா இருக்கு அவங்க கிட்ட. கை ஹாவர்ட்ஸ் கிட்ட நான் பார்த்தேன். ஓகே, கை ஹாவர்ட்ஸ் வந்து என்ன எதுக்குடா இவ்வளவு ஆனா கோல் போட்டுறாப்ல, ஆனா எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கு. அதுதானே கஷ்டம். அதிகமா ஓடிட்டே இருப்பான். அவனுக்கு கரெக்டா எங்க பந்து வரும் தெரியும்னே, கரெக்டா அந்த இடத்துல கால் வச்சுறாரு பாருங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் போல. தாமஸ் முல்லருக்கு இதை சொன்னாங்க. அவர் முல்லர் ரொம்ப பண்ண மாட்டாருன்னு, பெரிய ட்ரிக்லாம் செய்ய தெரியாது, ஆனா எங்க வரும்னு அவருக்கு தெரியும், கரெக்டா வந்தா உள்ள தள்ளிடுவாரு. அது அவர்கிட்ட நான் பார்த்தேன். அட்டேட் அவன் சொல்லுதுன்னா காரணம் இருக்கும் போல. ஃபுட்பால் அது ஒரு பெரிய விஷயம், அந்த ஆன்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பால் எங்க வரும் அப்படின்ற பொசிஷனிங் மெஸ்ஸி தாங்க பாராட்டுறாங்க. ஸ்கேன் பண்ண பெரிய வீடியோவே இருக்கு. இப்போ காட்டுறாங்க அவருக்கு, அவரால நிக்கவே முடியல, அவர் எல்லா ஆங்கிளும் பாக்குறாரு. சொல்றாரு நம்மளோட ஒரு 5 நிமிஷம் முன்னாடி மேட்ச் டைம். அதேதான். இப்போ இந்த இது குரோயேஷியாவோட ஒரு கோல் போடுவாரு மெஸ்ஸி, வந்து அசிஸ்ட் பண்ணுவாரு மிட் சென்டர் கிரவுண்ட்ல இருந்து அவருக்கே எத்தனை ஒரு ட்ரிபிள் பண்ணி நேரா ஃபைனல்ஸ் கொண்டு போய் அவர் அசிஸ்ட் பண்ணுவாரு. அந்த இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னா குவார்டியோல்னு ஒருத்தன் தெரியும், யாரு இவரு மான்செஸ்டர் சிட்டில லெஃப்ட் பேக் ஆடிட்டு இருக்காரு, அவர் குரோயேஷியால இருப்பாரு. குவார்டியோல வந்து மெஸ்ஸியை பிடிச்சிட்டு இருப்பாரு. உடனே என்ன பண்ணுவாருன்னா, அல்வரஸை கூப்பிட்டு நீ குவார்டியோல பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போவாரு. முன்னாடி போயிட்டு மெஸ்ஸி முன்னாடி போயிட்டு பாலை ரிசீவ் பண்ணிட்டு அங்கிருந்து ஓடுவாரு. அவரோட ஒவ்வொரு அசைவுமே என்னன்னா, ஓகே ரைட் அடுத்து ஏதோ நடக்க போகுது அப்படின்ற ஒண்ணு. அடுத்து எவன் எங்க போவான் எவன் எங்க நிப்பான் வரைக்கும் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த இது மட்டும் இல்லாம அடுத்து ஒரு 1 மினிட்டுக்கு மேட்ச்ல என்னென்ன நடக்க போகுது, இந்த அடுத்த 1 மினிட்ல ஓகே இந்த பிளேயர் வந்து அடுத்த 1 மினிட்ல அங்க நிப்பான் அப்படின்ற தெரியும். அதெல்லாம் சீரியஸா என்னன்னா அந்த ஒரு ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி வரும். அதேதான். அந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா, அந்த டிஃபெண்டிங் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஆன்டிசிபேஷன் அப்படின்ற ஒன்று சொல்லுவாங்க, இன்டர்செப்ஷன் பண்றதுக்கு. இப்போ பால் வந்து ஒருத்தன் இங்க எடுத்து வந்துட்டு இருக்கான், அங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், பால் அங்க பாஸ் பண்ணுவானா இல்ல அவனா ட்ரிபிள் பண்ணுவானா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து டிஃபெண்டர் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா முடிஞ்சது. அதுதான் டிஃபெண்டரோட மெயின் அனுபவம் ஒன்று வரும், இல்லைன்னா உள்ள இருக்கிற அந்த அபிலிட்டி அது ஒன்று. அந்த விஷயத்துல சாலிபா ஒன்று. அண்ட் அதை தான் நான் கேட்க வந்தேன், சாலிபா இந்த வருஷம் ஃபுல் ஃபிட்னஸாக தான் இருந்தாரு. ஆமா ஆமா கப் எங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு. சும்மா சரி நான் கேட்குறேன் உங்களுக்கு கப்பு. நான் ஃபுட்பால் சண்டை போடக்கூடாது, ஒரு ஹோல்சமான ஒரு ஃபுட்பால் வேணாம் பேசலாம்னு பார்த்தா எங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு எனக்கு அது புரியவே இல்லை. நீயே சொல்லு, செகண்ட் பிளேஸ் தானே வந்திருக்கோம், அந்த பையன் ஃபெயில் கிடையாது, ஏன் செகண்ட் வந்து தேர்டு ஃபோர்த்லாம் ஏன் எங்களை கேட்குறீங்க? ஃபர்ஸ்ட் நாங்க 6th பாரு 6th எங்களுக்கு கலாய்க்குது. என்ன பிரச்சனைனா செகண்ட் 6th ஒன்றும் கிடையாது. ஆனா ஏன் செகண்ட் வந்து 6th கேட்கும் போது என்ன பண்றது? இப்போ அதுதான் என்ன பிரச்சனை, அது என்ன ஃபுட்பால், அது என்ன மேட்டர்? செகண்ட் வந்தா எதுவும் கப்பு கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். இல்ல அதான் என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் வந்துருங்க, ஃபர்ஸ்ட் வரலன்னா நீங்க எந்த பொசிஷன் வந்தாலும் ஒண்ணுதான், அவ்வளவுதான். அதுதான் கேட்கறேன். அது கரெக்ட் தான். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்போ நீங்க நான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க எல்லாம் கணக்கு இல்ல ஃபுட்பால்ல, எதுவுமே கிடையாது கணக்கு இல்ல. இல்ல இன்னொரு விஷயம் நீங்க பாத்துருப்பீங்க, டாட்டனம் வெர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி நடக்கும் மேட்ச். அதுல டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, மான்செஸ்டர் சிட்டி வின் பண்ணணும்னு நினைப்பானுங்க. நாங்க ஜெயிக்க கூடாது, அவ்வளவுதான். இங்க நான் ஜெயிக்கிறோம் இல்ல முக்கியம் இல்ல, என்னோட எதிரி தோத்துறணும், அவ்வளவுதான். அதெல்லாம் ஃபுட்பால்ல செம்ம காமெடி, அதெல்லாம் ஜாலியா இருக்கும். கிரிக்கெட்ல இருக்காது, நம்ம விளையாண்டு நம்ம கையில தான் இருக்கும், அவ்வளவுதான். கிரிக்கெட்ல அது டோட்டலா வேற மாதிரி பண்ணுவாங்க. நாங்க இந்த ஃபைனல்ஸ் ஆடும்போது பிளேயருங்களாம் அந்த மேட்ச்
பக்கத்துல இருக்க மேன் சிட்டி மச்சும் பாத்துட்டு இருக்கான் சொல்றாரு 2 இங்க கோல் போயிருச்சு அவனுக்கு கட்டுறாங்க 2 அவ்வளவுதான் நம்ம ஜெயிச்சாலும் இப்பெல்லாம் அழுவுறீங்க. அது ஃபுட்பால்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த கல்ச்சர்லாம் புரியாது, என்ன இவ்வளவு டாக்ஸிக்கா இருக்காங்க, நான் அப்புறம் தான் தெரியும் அதுதான் அதுல ஃபன்னுட்டு. அதான் சண்டையே தான் ஃபுட்பால்னு அப்புறம் புரிஞ்சது. நீங்க இந்த சீசன்ல பார்த்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்த மேட்ச்னா என்ன சொல்லுவீங்க? ஜாலியா என்ஜாய் பண்ண முடியுமாச்சா? ஆர்சனல் செல்சின்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ், மனசு கஷ்டப்படும். இல்ல ஏதோ இதுல 5 இதை அடிச்சாங்க. ஐயோ சத்தியமா சொல்லப்பா எனக்கு எல்லாம் மறந்துடும். மேன் யுனைடெட் கூட ஒரு மேட்ச் ஒன்று ஆச்சு. அது வந்து இவரு மட்டும் தான் ஒரு கோல் போட்டாரு. நீங்க 5-0 வின் பண்ணது உங்களோட இது ட்ரொசார்டு ஒரு கோல் போட்டாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா கோலே போல வேண்டிக்கிட்டே இருந்தேன். அதாவது நம்ம கோல் போடுறோமோ இல்லையோ அவங்க கோல் போடக்கூடாதுன்னு பயம் ஒன்று செகண்ட் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்தேன். விசில் அடிக்கிற வரைக்கும் எனக்கு வேர்த்து கொட்டிருச்சு. ஃபேன் எங்க சேனல் 2-3 பேர் இருக்காங்க. சோ நான் தோத்துட்டேன்னா சுதசங்கர பையன் ரெடியா வந்துருவாங்க கத்தியோட தான் போடுறேன். அதனால வேண்டிக்கிட்டே இருந்தேன், அப்படியே ஜெயிச்சிட்டோம். அது ஒண்ணு போச்சு. மற்றபடி எல்லாமே அது நடுவில் ஒரு 4-5 மேட்ச் தொடர்ந்து 4 கோல் 5 கோல் 4 கோல் 5 கோல் அடிச்சாங்க. அந்த சீசன் நல்லா இருந்துச்சு பாக்க. அந்த ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல எல்லாமே வந்துட்டு அந்த சின்ன கிளப் சின்ன கிளப்ல அதுக்கெல்லாம் இது ஆஸ்டன் வில்லாவோட ஜெயிச்சிருந்திருக்கலாம். ஜெயிச்சிருந்தாலும் மேன் சிட்டி ஜெயிச்சிருக்கோம். ஆனா அவனுக்கு வேற ஏதோ ஒரு வழியில வந்து வின் பண்ணிருப்பாங்க அவ்வளவுதான். அந்த ஜனவரி பிப்ரவரி அந்த டைம்ல தான் என்னன்னா ஆர்சனலுக்கு தான் கப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட் லீட்ல இருக்காங்க, அதுவும் இல்லாம கோல் டிஃபரன்ஸ்ல மேன் சிட்டியோட ஒரு 15-18 அதிகமா இருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்தா 2 பேரும் ஒரே கோல் டிஃபரன்ஸ்ல நிக்கிறாங்க. ஓஹோ அப்படி வரியா வந்து ஆனா அது ஒரு விஷயம். நீங்க ஆப்போசிட் டீம்ல ஏதாச்சும் ஒரு பிளேயரை பார்த்து யாரா இவன் அப்படின்ற மாதிரி பாத்திருக்கீங்களா? ஆப்போசிட்ல வேற ஏதோ ஒரு டீம்ல அது நிறைய பேர் அப்படி பிடிக்கும். மிட்டோமான் ஒருத்தர் அவர் ஏதோ கொஞ்சம் பிடிச்சது. ரைட்டர்ல அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ண அவர் சைடு. ஏன்னா எங்களோடலாம் ஆடும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாவே இருக்கும். அவர் பக்கமே நின்றுட்டு இருப்பாங்க. எனக்கு பயங்கரமா ஃபுட்பால் சொல்ல தெரியாது, எனக்கு யார் பர்சனலா பிடிச்சதுன்னு சொல்றேன். அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவரு இந்த ஐசக் எந்த கிளப் அவரு நியூகாசில் அவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பையன் கோல் அதாவது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு பர்சனலா இவங்களா ஆனா அதையும் சேர்ந்து பார்ப்பேன். பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஏஸ்தட்டிக்கா நல்லா ஜாலியா இருக்கும். இவர் ஜேமி வார்டி வந்து இப்போ கிளப்ல இருக்காரு, இப்போ லெஸ்டர்ல இருக்காரு. அவர் ஆக்சுவலி சாம்பியன்ஷிப்ல இருக்காரு இப்போ. அடுத்த சீசன் அவரோட மத்த மேட்ச்ல இந்த மேட்ச் பார்க்கல, மத்த பழைய மேட்ச் எல்லாம் பாத்துறேன். அவரோட கதையே நல்லா இருந்துச்சு. ரொம்ப லேட்டான வயசுல பயங்கரமான ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அந்த இருக்க ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபுல்லா அந்த பழைய பிளேயருங்க பத்தி எல்லாம் பாத்துருக்கேன். எனக்கு ஃபுட்பால் தெரியாது, ஹிஸ்டரி எல்லாம் பாத்துட்டு இருக்கேன். எங்க இருந்தா நம்ம வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹென்ரிய பத்தி படிக்கும்போது, அப்புறம் இந்த பார்பட்டோன்னு ஒரு பேரை பத்தி ரொம்ப அதாவது ரொம்ப ஓட மாட்டாரு, ஆனா கரெக்டா ஒரே ஒரு பாஸ் தான் கரெக்டா காலுக்கு போயிடும். அப்புறம் இவரு இந்த ஒசில் பத்தி படிச்சேன். சோ அப்படிதான் போயிட்டு இருக்கேன், ஹிஸ்டரி பிரசன்ட் பாஸ்ட் போயிட்டு இருக்கேன். இந்த பெர்பட்டோ வந்து இப்போ ஹாவர்ட்ஸ் இருக்கார்ல, ஹாவர்ட்ஸ் வந்து பெர்பட்டோட ஒப்பிடுவாங்க. அந்த கிட்டத்தட்ட என்னன்னா ரொம்ப லெத்தார்ஜிக்கா இருக்கும், ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கும். ஆனா பார்த்தா மேட்ச் ஆனா செம்ம எலகண்டா ஆடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் தான் அவரு. சரி, ஆக்சுவலா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த பெர்பட்டோ இந்த ஓசில், இதுல யாராச்சும் ஒருத்தர் வந்து இப்போ பிரைம்ல நம்ம இப்போ பார்த்தா நல்லா இருக்கு அப்படின்னு? ஹென்றி. எதனால? இல்ல ஹென்ரிலாம் என்னன்னே சொல்ல முடியல. அது மேட்ச் பார்த்தாலே நமக்கு தெரியுது இல்ல. எனக்கு ஹென்றி வந்து அர்சனலுக்கு விளையாடி பார்க்கணும்னு ஆசை. நான் அவர் இப்போ ஃபுல்லா இது பண்றாரு, ஆங்கர் பண்றாரு. அந்த ஷோல என்ன பிடிக்கும்னா அவர் ஆங்கரா உட்காந்துருப்பாரு, பண்ணிட்டே பேசுவாரு. ஆனா வர்ற எல்லா கெஸ்டும் ஹென்ரியை பார்த்து உங்களை நான் பார்த்து ஒரு ஆங்கர் இருக்கும்ல தலை, அதாவது ஏதோ அவங்க அந்த ஷோல வந்து ஒரு இது ஸ்டாட்ஸ் பேசுவாங்க. அந்த ஸ்டாட்ஸ் நம்பர் 1 ஹென்ரியே தான் இருப்பாரு. யார் நான் தான் என்ன சிம்பிளா உட்காந்துருக்கு இவ்வளவு வேலை பண்ணிட்டு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கர் நினைச்சிட்டேன். அப்படியா? இதுதான் பெரிய வர்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆங்கர் பார்த்து ஃபேன்ன்றாங்க. அப்பதான் புரிஞ்சுது பெரிய தலையாது சொல்லிட்டு. ஸோ ஹென்றி ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அப்புறம் எனக்கு இப்ப பழைய மேட்ச்லாம் பார்க்கும்போது இந்த பிரைம் டைம் இந்த பார்சிலோனா மெஸ்ஸி இதெல்லாம் பார்க்காம அந்த டைம்ல லைவ்ல டிவில பார்த்தோம்னா அவ்வளவு லக்குன்னு தெரிஞ்சது. அது பயங்கரமா இருந்துச்சு. யாராவது பெரிய பெரிய பிளேயர்லாம் என்ன ஒல்லாடுறாங்களா, இப்ப அது மாதிரிலாம் பார்க்கவும் முடியல இப்பெல்லாம். அப்புறம் அந்த பழைய அந்த மிலான் டீமோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். 2004-05 அந்த டைம்ல மால்டினி கட்டுசோ அதெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி எல்லாம் நிக்கிறாங்க, அறந்துகிட்டு ஓடுறாங்க. கட்டுசோ எல்லாரையும் பார்த்து குத்துறாரு போன்றாரு. மால்டினி காலை விட்டு வெளுப்பு படைக்கிறான், என்னடா அடிச்சு விளையாடுறீங்க இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அது ஒரு டோட்டலா வேற மாதிரியான எரா. அந்த எரா வந்து இப்போ நம்ம பார்க்க முடியும். நானுமே ஏன்னா மால்டினியோட பிரைம்லாம் பார்த்தது தான் போல எல்லாம். ஏன்னா இஷ்டத்துக்கு அடிப்பாங்க போட்டு மிதி என்னடா இப்படி எல்லாம் ஆடினா அவ்வளவு 2-3 மேட்சுக்கு பேன் பண்ணுவாங்க இந்த டைம்ல எல்லாம் மோட்ல இருப்பாங்க பிளேயர்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இவரு நம்ம ஜ்லட்டான் பத்தி ஜ்லட்டான் கதையே வந்து ஒரு கரெக்டா ஒரு ஃபேர்வெல் டைம்ல அந்த வீடியோஸ்லாம் கரெக்டா லைவ்ல தானே இருந்தோம். சொன்னார்ல பண்ணுங்க, அதெல்லாம் பாக்குற மாதிரி அமைஞ்சது. ஜ்லட்டான் ஒரு பயங்கர ஆரா இருக்கு உண்டு. அந்த நடந்து வரும்போது அவ்வளவுதான் அந்த கதை அவங்க எங்க இருந்து வராங்க பிராட்டப், அது எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வராங்கன்னு பொறுத்து அந்த இமேஜ் அவரே கிரியேட் பண்ணிக்கிட்டார். உண்மையிலே சாப்பிட்டான மனுஷன். நம்ம போற மீம்லாம் அவர் ஃபேக்கா கிரியேட் பண்ணி அதை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நல்லா தெரியுது, நல்ல
நான் இன்னொன்னு நோட் பண்ணேன். வந்தோடனே உங்க ஆஃபீஸ்ல காய் ஹாவர்ட்ஸோட போஸ்டர் வச்சிருந்தேன். அர்சனல் கேலண்டர். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு லாலின்னு ஒருத்தர் சேனல்லையும் வீடியோ எல்லாம் பேசியிருப்பாரு. அவர் வந்து லண்டன்ல போய் கிரவுண்டே பார்த்துட்டு வந்தாரு. அவர் எனக்காக அர்சனல் டிஷர்ட்டும் அர்சனல் கேலண்டரும் வாங்கிட்டு வந்தார் அபிஷியல் அங்கிருந்து. அவர் ரொம்ப ஆசை. நான் ஃபுட்பாலே பத்தி பார்த்ததே இல்லையா, நான் தெரிஞ்ச பையனே பாக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கி வந்து அதை ஒரு மாசம் ஆபீஸ்ல மத்தவங்க யாரும் ஃபுட்பால் பார்க்க மாட்டாங்க, அடினோ மங்கீஸ் பார்ப்பாங்க. ஸோ அதை மாட்டி வச்சிருக்கேன். சரி, இப்போ கொஞ்சம் ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான், உங்களுக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னது. ஓகே, இப்போ என்னன்னா ஒரு கொஞ்சம் பிளேயர்ஸோட நேம் சொல்லுவேன், ஆர்சனல் பிளேயர்ஸோட நேம். அவங்களுக்கு இந்த சீசன்ல எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. அவுட் ஆஃப் 10. ஏன்னா ஃபுட்பால் பண்டிட்லாம் இல்ல, இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். பண்டிட் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ராயா, டேவிட் ராயா, கோல் கீப்பர். 9. அது இல்லைன்னா என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். 9. ஆனா ரொம்ப சோகம், என்னோட ஃபேவரட் கோல் கீப்பர் ராம்ஸ்டேல தூக்கிட்டு வந்தது கொஞ்சம் வருத்தம் தான். ராம்ஸ்டேல் உங்க ஃபேவரட்டா? ரொம்ப. ஏன்னா நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது அவர் தானே கோலி, சின்ன பையன் ஒருத்தன் தப்பெல்லாம் பண்ணுவாரு. அங்கதானே ஆரம்பிக்கிறேன். ஜாலியா வைப் பண்ணிட்டு கோலியை மாத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது, 2 கோலி இருப்பாங்கன்னு தெரியாது. என்னோட வேற ஒருத்தர் இருக்கிறான், ராம்ஸ்டே சோகமா உட்காந்துருப்பான். அதனால வருத்தம் இருந்துச்சு. ராயாலாம் 9 கொடுக்கலாம், கையிலேயே கேட்க மாட்டேன். பரவாயில்ல. ரைட் பேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் டோமியாசு வந்து நான் எதிர்பார்த்ததெல்லாம் அவர் பண்ணல, ஆனா அடிலாம் கொஞ்சம் பட்டுச்சு. 7. அடுத்து பென் ஒயிட்டும் அதே நம்பர் வச்சுக்கீங்களேன், 7 வச்சுக்கீங்களேன். ஆமா. கேப்ரியல்லாம் 8. கேப்ரியலும் 8. இவரு சாலிபா 9. 10 கூட கொடுங்க, சாலிபாக்கு 11 கூட கொடுத்துங்க. 9. அடுத்தது இவரு ரைஸ் 10 வச்சுக்கீங்க. ஆமா. ஓடேகார்ட் அது 9. ஓடேகார்ட் இருக்கிறதுலே சைலண்ட். அது அங்க இல்லைன்னா அதுதான் ஆர்கெஸ்ட்ரா, மேனேஜரோட உள் மேனேஜர். அது இல்லைன்னா மற்றதெல்லாம் இல்லை. சாக்கா 8. எனக்கு சாக்கா 8. அடுத்தது ஹாவர்ட்ஸ் வந்து 8. நடுவில் கொஞ்சம் பயமுடிச்சிருச்சு, ஃபுல்லா கடைசியில தான் அடிச்சு, அதெல்லாம் 8 பேச மாட்டேன். அடுத்து ட்ரொசார்டு 9-10 போகக்கூடிய ஆளு. 7.5. நல்லா விளையாடும், சில சமயம் காணாமே போயிடும் மேட்ச்ல இருக்காது. ஆனா நல்ல பிளேயரு, சர்ப்ரைஸ்லயே வச்சுக்கணும் நம்மள, கன்சிஸ்டன்டா வந்து கான்ஃபிடென்ட்டா வச்சுக்காது. ஓகே, கடைசியானா கேப்ரியல் ஜீசஸ். இல்லங்க, 6, 7 இல்ல. உண்மையிலே பெரிய, ஆனா இந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அவர் தான் காரணம்னு அட்டேடா சொல்லுச்சு. எல்லாருக்கும் கால் பண்ணி பேசி இந்த நான் பசங்களை கூட்டியாரன்னு சொல்லிச்சு. ஆனா நான் ஒரு டைமுக்கு அவரே கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு வேற கிளப். ப்ராப்பரான ஒரு ரிட்டையர்மெண்ட் மாதிரி தான். இந்த மொமெண்ட் வந்து செட் ஆனதுக்காக அவருக்கு ஒரு 7. ஓகே, ரைட், சூப்பர். அடுத்து வந்து இப்போ அதே மாதிரி திஸ் ஆர் தட். ஓகே, பிளேயர் சொல்லுவேன், யார் அப்படின்ற மட்டும் சொன்னேன். அப்படின்னா திஸ் ஆர் தட்னா நான் 2 பிளேயர் சொல்லுவேன், அதுல யார் உங்களுக்கு ஃபேவரட், இந்த சீசன்ல யார் ஃபேவரட் அப்படின்றது. அவ்வளவுதான். அந்த இதுல யார் ஃபேவரட் சொல்றீங்களோ அவங்க வந்து அடுத்த ரவுண்ட் கேரி ஆவாங்க. ஓகே. ட்ரொசார்ட் கேப்ரியல் ராயா ஒயிட் ராயா ஓடேகார்ட் மார்டினெல்லி ஓடேகார்ட் ஹாவர்ட்ஸ் ஓடேகார்ட் சாக்கா. என்ன இது? இன்னும் வரும், வெயிட் பண்ணுங்க. இது ஓடேகார்ட் சாக்கா தப்பு இதெல்லாம். சாக்கா சாலிபா. இங்கிலீஷ் பாட்காஸ்ட் சரக்கடிச்சு. என்னங்க நீங்க சாலிபா அந்த பக்கம் கூட யார வேணா மாத்திப்பேன், இவனை நான் மாத்த முடியாது. சாலிபா டோமியாஷு பிடிக்கும். சாலிபா ரைஸ் லாஸ்ட் ரைஸ் பேபி. ஓகே, ரைட். அடுத்தது வந்து இப்போ இன்னொரு ரவுண்ட் என்னன்னா, இதான் கடைசி 3 பிளேயர் சொல்லுவேன். ஒருத்தரை ஸ்டார்ட் பண்ணணும், ஒருத்தரை பெஞ்ச் பண்ணணும், ஒருத்தரை வித்துறணும். ஸ்டார்ட், பெஞ்ச், செல். ஓகேயா? 3 பிளேயர் சொல்லிட்டு ஓகேயா? பாத்துக்கலாம். ரைஸ், சாலிபா, ஹாவர்ட்ஸ். இல்ல யார் ஸ்டார்ட், யார் பெஞ்ச், யார் என்னங்க? ரைஸ், சாலிபா, ஹாவர்ட்ஸ். சாலிபா, ஹாவர்ட்ஸா? இது என்னங்க கணக்கு இது? இருங்க, ரைஸ், சாலிபா, ஹாவர்ட்ஸ். சரி, யாரு செல்லு? இதுல இப்படி கொடுத்தீங்கன்னா மன்னிச்சுக்கப்பா, நல்லா விளையாடுற புரியுது. ஆனா எனக்கு இவங்க முக்கியம். நீனும் நல்ல புள்ளதான், பட் மூத்த புள்ள ஆடுவது வித்துருவேன். பெஞ்சுனா எனக்கு ஓகே.
நீங்க எப்படிங்க இவனையும் டெக்லான் ரைஸும் சாலிபா கம்பேர் பண்ணி வேற ஒரு கஷ்டம் தான். பெஞ்ச் சரி சாலிபா பெஞ்ச் சாலிபா பெஞ்ச், டெக்லான் நான் விட்டுறேன். டெக்லான் ஸ்டார்ட். ஆனா ஜனங்களுக்கு மேட்ச் ஜாலியா இருக்கும்ல. ஆமா அதனால ஓகே. அடுத்தது இதுவும் அடுத்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஒயிட் சாக்கா ஓடேகார்ட். ஒயிட் சாக்கா ஒயிட்டை வித்துருவேன். ஒயிட்டை வித்துருவேன். ஓடேகார்டை வச்சுப்பேன், சாக்கா பெஞ்ச் பண்ணி. ஏன்னா சாக்காக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்படி ஒரு காரணம் சொல்லி விட்டுட்டாங்க. வச்சுட்டேன். ஓகே, கடைசி வந்து கேப்ரியல் ஹேசூஸ், கேப்ரியல் மார்டினெல்லி, கேப்ரியல் மார்கலிஸ். 3 கேப்ரியல், இந்த கேப்ரியல் ஸ்டார்ட். ஜேசஸ் வித்துருவேன். ஓகே, ஜேசஸ் நெக்ஸ்ட் டைம் அவ்வளவுதான் போச்சு. மார்டினெல்லி பெஞ்ச் பண்ணி. அந்த கேப்ரியல் வந்து கண்டிப்பா ஸ்டார்ட். ஓகே, அவ்வளவுதான். சோ இதோட முடிஞ்சது. கடைசியா ஒரு ரொம்ப என்ன வந்து இவ்வளவு வருஷம் யூடியூப்ல இருந்து காமெடி பண்ணலாம் பண்ணிருக்கேன். பட் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸா நான் பார்த்த ஃபுட்பாலுக்கு என்ன ஒரு ஆளா மதிச்சு கேட்டதுக்கு ரொம்ப நான் பார்த்துட்டாக நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் வாழ்க்கையில. கடைசியா ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான். அடுத்த வருஷம் எங்க ஃபினிஷ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? 4 காம்படிஷன் இருக்கு. பிரீமியர் லீக்ல எங்க வரணும்னு நினைக்கிறீங்க? பிரீமியர் லீக்ல எனக்கு இதே இடம் இல்ல ஜெயிக்கணும். ஓகே, இதுக்கு கீழ போயிரும். இந்த இடமே எனக்கு சாதனையா தான் இருக்கு. இந்த இடம் இல்ல ஜெயிக்கணும், ரெண்டு தான். சாம்பியன்ஸ் லீக். சாம்பியன்ஸ் லீக் வந்து எனக்கு இப்போ நான் பிரீமியர் மட்டும் தான் பார்க்குறேன்னா, மற்ற கப்பு எவ்வளோ முக்கியங்கிறது ஏன்னா எனக்கு இதுவே எனக்கு சாதனையா இருக்கு. எனக்கு செமி வரைக்கும் போனால் கூட போதும். சாம்பியன் லீக் கப்படி ஆசையான யோசிக்கவே இல்லை. பிரீமியர் லீக் முதல்ல ஜெயிக்கட்டும், சாம்பியன் அப்புறம் கடைசியாக வந்து இந்த எஃப்ஐ கப்பும் கேரபா அதெல்லாம் பார்க்குறேன். ஊரில் 8 மணிக்கு என்ன மேட்ச் இருக்கோ அது மட்டும் பார்க்க போதும் எங்களுக்கு. ஏன்னா அர்சனல் 4 கப்பு ட்ரிபிள் ஆனால் ஜெயிக்கலாம். பிரீமியர் லீக் ஜெயி போதும், நான் வெடி வச்சு கொண்டாடுறேன். ஓகே ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஃபுட்பாலுக்கு நீங்கள் வந்து ஒரு ஷோ பண்ணுறது எங்களுக்கு ஹாப்பி. ஸோ இப்போதைக்கு இப்போதான் கம்யூனிட்டி டெவலப் ஆகிட்டு இருக்கா. கம்யூனிட்டினா ஃபுட்பால் கம்யூனிட்டி வேற எதுவும் கிடையாது. டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.